வந்து நம்ம ஹாலில் கப்போர்டில் அல்லது நம்ம பெட்ரூம்லலாம் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கணுன்னா கூட ஹோல்சேலாக வாங்குறதுக்கும் கடைகள் நிறையா இருக்குது. இது எவ்வளோண்ணா ப்ரைஸ்? இது 400 வருங்க. அந்த மாதிரி லேடர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி ஏறி விளையாடுறதுக்கு ஸோ இந்த மாதிரிலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீப்பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளுடைய சேனலில் கடந்த சில எபிசோடுகளாக கொளத்தூர் அக்வாரியம் ஃபிஷ் அண்ட் ஆக்சசரிஸ் மார்க்கெட் பற்றின நிறைய வீடியோக்களை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வரிசையில் இந்த எபிசோடில் நாம் பார்க்க இருப்பது கொளத்தூரினுடைய ஒரு ஸ்ட்ரீட் வாக்கு தான். நான் இப்போது அந்த கொளத்தூர் அந்த மார்க்கெட்லாம் இருக்கக்கூடிய அந்த கடைகள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் ரோட்டினுடைய ஒரு பகுதியில் இருக்கிறேன். அதாவது தொடக்க பகுதியில். இங்கேருந்து நாம் உள்ளார போயிட்டு அங்கெல்லாம் எந்தெந்த மாதிரியான ஆக்சசரிஸ்லாம் என்ன இருக்குது, ப்ரைஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ளார போகலாம். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அக்வாரியம் ஃபிஷ் மார்க்கெட்டு, அந்த ஷாப்பு, ஆக்சசரிஸ்னாக்கா கொளத்தூர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கொளத்தூர் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம சென்னையில் இந்த நம்ம ரெட் ஹில்ஸ்லாம் போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ கோயம்பேடுலேன்னு சொன்னாக்கா கோயம்பேடு அப்படியே திருமங்கலம் அப்படியே ரெட் ஹில்ஸ் போகிற அந்த ஹைவேஸில் இருக்கிறது தான் இந்த கொளத்தூர் அப்படின்ற இந்த ஊர். நீங்கள் இந்த கொளத்தூர் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த கொளத்தூர் பைபாஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணாக்கா முதல் கிராஸ்லேயே இருக்கிறது தான் இந்த ஸ்கூல் ரோடு அப்படின்ற ரோடு. இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா கடைகள்லேயும் இந்த மாதிரி வண்ண மீன்கள் விற்கக்கூடிய கடைகளாக இருக்கும் எல்லா கடையுமே. ஸோ அதெல்லாம் அப்படியே நீங்கள் பார்த்து இந்த ரோடோட எண்டு வரைக்குமே நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா அந்த ஃபிஷ் பாண்டிங்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த உற்பத்தி பண்ணுற இதெல்லாம் கூட நிறையா இருக்குது. ஃபிஷ் பாண்டிங் எல்லாமே அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த கடைகள்லாம் என்னென்ன இருக்குது, எந்தெந்த மாதிரியான ஃபிஷ்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த நம்ம அந்த அக்வாரியம் ஃபிஷ் பார்த்தோம்னாக்கா அந்த ஃபிஷ் டேங்க்கில் வந்து நம்ம அதை பேஸாக வந்து நிறைய இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ அதில் பார்த்தோம்னாக்கா அந்த மிக்ஸ் பாலிஷ்டு சிப்ஸு, ஒயிட் சூப்பர் பாலிஷ்டு, மிக்ஸ்டு கலர் பெபிள்ஸு, நேச்சுரல் ஸ்மூத் பெபிள்ஸு, அப்புறம் இந்த லைட் க்ரீன் சிப்ஸு, மிக்ஸ்டு கலர் ஷேண்ட், அந்த மண், பேம்போ ராக்கு, லாவா ராக்கு, லைட் க்ரீன் ஃபேன்சி ராக்கு, ரெட் ஃபேன்சி ராக், க்ரீன் ஃபேன்சி ராக். ஸோ இது வந்து நம்மளுடைய அந்த தொட்டியோட சைஸு, ஸோ நம்ம எந்த மாதிரியான மீன் வளர்க்குறோம் இதெல்லாம் பொறுத்து நம்ம அந்த பேஸாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸு அல்லது அந்த மண் வகையான அந்த சாண்டல்ஸு இதெல்லாம் வந்து நம்ம அமைக்கலாம். அதுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து நிறைய ஷாப் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கணுன்னா கூட ஹோல்சேலாக வாங்குறதுக்கும் கடைகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த 1 கிலோ 2 கிலோ ஸோ இந்த மாதிரி கேஜ் கணக்கில் சில்லறையாக வாங்குறதுக்கும் இந்த மாதிரி கடைகள்லாம் நிறையவே இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டோன் வந்து தேவைப்படுது, எந்த மாதிரியான ராக் தேவைப்படுது, அப்புறம் அந்த சேண்ட்லாம் இருக்குல்ல, அந்த மண்ணெல்லாம் எந்த மாதிரி எந்த கலர் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிறையா அவங்க வந்து வெரைட்டி தான் இங்கே வந்து வச்சுருக்குறாங்க டிஸ்பிளேயில். நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு எத்தனை கிலோ தேவைப்படுதோ அதை வந்து பார்த்து வாங்க முடியும். அண்ணா இது என்னண்ணா இது என்ன இது டிசைன் டெக்கரேஷன்? இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் ஐட்டம். இந்த ஸ்டோன்லாம் என்ன ப்ரைஸ்ண்ணா? இது இந்த ஷேண்ட் எல்லாமே 40. இந்த ஸ்டோன் எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோனா இல்லை கலர் எதாவது? கலர் இது கலர் இல்லை, இது நேச்சுரலாக இருக்கிற ஸ்டோனா? இது நேச்சுரலா? இதெல்லாம் நேச்சுரலா? இது நேச்சுரலா? இது நேச்சுரல். இதெல்லாம் கேஜி எவ்வளோ? இந்த 75 கிலோ சார். 75. இதெல்லாம் 75. ஓகே. ரொம்ப ஹையஸ்ட் ப்ரைஸ்னால் எவ்வளோ? हाईएस्ट प्राइस इधर लावा चिप्स इधर हमारा 150 किलो, इधर सैंड किलो 150, इधर होल्ड रैक पारे அது எவ்வளோ ப்ரைஸ்? 180 கிலோ. 180. கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த அக்வாரியம் ஃபிஷ்க்கு உள்ள அந்த அக்சசரிஸ் ஆகட்டும், மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், அதில் வளர்க்கக்கூடிய அந்த மீன்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய உற்பத்தி செய்கின்ற, விற்பனை செய்கின்ற, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஊராக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து அந்த ஸ்டோன்ஸு, அந்த சாண்டில்ஸு, அந்த மண் வகையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கடை இது. இப்போ தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்களில் நாம் வந்து ஷாப்லாம் பார்த்துருப்போம், அக்வாரியம் ஷாப்லாம் பார்த்துருப்போம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அக்சசரிஸ்லாம் நம்ம வந்து வாங்குவோம். அந்த கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுற, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு பகுதி தான் இந்த கொளத்தூர். ஸோ கொளத்தூரில் பார்த்தோம்னாக்கா இந்த பகுதிகளில் நிறைய அது சம்மந்தமான நிறைய விற்பனை பண்ணுற ஷாப் எல்லாமே இருக்கும். இது வந்து அந்த
ஸ்டோன்ஸ்லாம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்லேருந்து பெரிய ராக் வரைக்கும் இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் விற்கக்கூடிய ஒரு கடை தான் இது. என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஸோ இது மாதிரி அங்கங்கே நிறையா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அதாவது அக்வாரியம் ஷாப் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கான இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த பகுதியிலேருந்து நீங்கள் வாங்க முடியும். வாங்க அதெல்லாம் அப்படியே போய் பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ இந்த குளத்தூரில் அக்வாரியம் ஷாப் வந்து நிறைய இருந்தாலும் அதுக்கான அக்சசரிஸ்லாம் நிறையா இருந்தாலும் நம்ம பெட் அனிமல்ஸ் அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் வளர்ப்போம் பார்த்தீங்களா, ஸோ அதற்கான அக்சசரிஸ்லாம் விற்கக்கூடிய நிறைய கடைகள்லாம் கூட இருக்கும். ஸோ இந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய அந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்கக்கூடிய சின்ன சின்ன கூண்டுலேருந்து பெரிய சைஸ் கூண்டு வரைக்கும் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக வந்து அந்த ஃபிஷ் டேங்க்லாம் தயார் பண்ணுற அந்த கிளாஸ் கண்ணாடி பெட்டிகள்லாம் தயார் பண்ணுற கடைகளும் இருக்குது. இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸு இந்த மாதிரி பறவைகள்லாம் வளர்க்குற அந்த கூண்டு தயாரிக்கிற கடைகள், அப்புறம் அதை மட்டுமே விற்கிறக்கூடிய கடைகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ நாம் இந்த கடையில் இது எல்லாமே சேர்த்து வச்சுருக்குறாங்க. அக்வாரியம்ஸு இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் விற்கக்கூடியது. இந்த மாதிரி சின்னதாக அந்த லவ் பேர்ட்ஸ் அந்த சின்ன சின்ன பறவைகள்லாம் வளர்க்குற அந்த கூண்டுலாம் வச்சுருக்குறாங்க. இதை வந்து நம்ம அந்த பெரிய கூண்டுகளில் கூட வைக்கலாம். அந்த லவ் பேர்ட்ஸ் கூண்டு பெருசு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே வைக்கலாம். இது வந்து அந்த இது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணுறது மாதிரிலாம் இருக்குது. இது வந்து 140 ரூபா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹோல்சேல் தான். ஸோ இது வந்து அதுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி அந்த கூண்டுக்குள்ளே வச்சு பண்ணலாம். ஸோ இந்த ஒரு மாடல் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு மாடல்லையும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஸோ இப்படி டோர்லாம் இருக்குது. இது வந்து இந்த காக்டெயில் பேர்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ஒரு கூண்டு இது. இதையும் நம்ம வந்து அந்த கேஜுக்கு உள்ளார வச்சு நம்ம வந்து வளர்க்கலாம். ஸோ பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஃபினிஷிங்காக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் சைடில் ஒரு டோர் இருக்குது, இதில் ஒரு சின்ன ஹோல் மாரி இருக்குது. ஸோ அந்த குருவி வந்து அப்படியே யார் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குற மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து இது ப்ரைஸ் வந்து 240 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து அந்த பறவைகள்லாம் ஜாலியாக விளையாடுறதுக்கு அந்த மாதிரி லேடர்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இப்படி ஏறி விளையாடுறதுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. பட் கொளத்தூர் அப்படிங்கிறது இந்த ஃபிஷ் அக்வாரியம் அந்த மாதிரியான நிறைய அக்சசரிஸ் ஷாப் இருந்தாலும் இதுக்கு ஒரு உள்ளார நம்ம அந்த பெட் அனிமல்ஸுக்கான நிறையா இந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் விற்கக்கூடிய ஷாப்பும் இருக்குது. ஸோ வாங்க அடுத்து எந்த மாதிரி கடையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கோம் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அடிப்படையாக வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி ஒரு பேஸ் வந்து வேணும். ஸோ அப்போ தான் அது வந்து அதை ரொம்ப ஒரு சேஃப்டியாக பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை ஹேண்டில் பண்ணுறது கூட இந்த மாதிரி பேஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா இங்கே ஹோல்சேலாக நிறையா அதை விற்கக்கூடிய கடைகள்லாம் இருக்குது. இது வந்து உட்டனு அதுமாதிரி பிளாஸ்டிக்ஸு ஸோ வேறு மெட்டீரியல்லாம் இந்த மாதிரி விற்கக்கூடிய கடைகள்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு உட்டனில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் ஒரு ஸ்டூல் மாதிரியான இதில் சைஸ் வைஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து சின்ன டேங்காக இருந்தால் அதுக்குள்ள ஒரு சைஸ்க்கும், ஸோ பெரிய டேங்காக இருந்தால் அதுக்குள்ள சைஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே ஸோ இது பார்த்தோம்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஒரு ஃபினிஷிங்காகவும் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்கலாம். ஆனால் இது எவ்வளோண்ணா ப்ரைஸ்? இது 400 வருங்க. இது வந்து 400 2 அடி வரைக்கும் 400 வரும். ஒரு அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் 1.5 அடி வரைக்கும் 400 வரும். இதோட ஸ்ட்ராங்கெல்லாம் எப்படிங்க, எவ்வளோ வெயிட் வரைக்கும் இது தாங்கும்? அது வெயிட் நல்லா தாங்கும். ஸோ 400. இந்த சைஸ்லாம்ண்ணா 2 அடி. இது என்ன வருதுண்ணா ப்ரைஸு? 700. ஓகேண்ணா. இதோட பெரிய சைஸாக இருந்தால் 3 அடி. அதுவும் ப்ரைஸு 950. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கும் தகுந்த மாதிரி இங்கே வந்து ப்ரைஸ் இருக்குது. மெயினாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஹோல்சேல் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இந்த மாதிரியான ஒரு ஷாப்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் ஆக்சசரிஸை நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி பண்ண முடியும். ஸோ ரீட்டைலாக வேணும்னா கூட நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் பார்த்து வாங்கலாம். ஸோ வாங்க இன்னும் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய எல்லா கடையிலுமே இந்த மாதிரியான அக்சசரிஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன டேங்க்லேருந்து ஃபுல்லாக எல்லாமே மாதிரியான டேங்க்ஸும் வந்து வச்சுருக்குறாங்க. மேடம் இங்கே பார்த்தா நான் உங்களோட ஷாப்பில் வந்து நிறைய இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்டுங்க இது? இது வந்து
இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க். ஓகே 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 ஓகே, பிளான்டட் ஸ்டடிக்கு. ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா நம்ம மீன் வளர்க்கக்கூடிய அந்த ஃபிஷ் டேங்க்லேயே பார்த்தோம்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுமாரி நிறைய டைப்ஸும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய இங்கே லோக்கலில் தயார் பண்ணக்கூடிய நம்ம ஒரு ஹேண்ட்மேடு ஒரு ஃபிஷ் டேங்க் இது. இதில் பார்த்தோம்னாக்கா இதுலேயும் நம்ம வந்து இந்த மீன்களை வளர்க்கலாம். அல்லது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் வேணுன்னா கூட இது சைஸ் வைஸாக இருக்குது. உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைஸ் பார்த்தோம்னாக்கா 50, 28, 30 cm இந்த மாதிரி உயரம், நீளம், அகலம்லாம் அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த டேங்கை வந்து இந்த டேங்க் சைஸ் வெளியில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேங்கோட சைஸ் வந்து 1000 something சொல்கிறாங்க. ஸோ இதுவே வந்து நம்மளுடைய அந்த இங்கே சாதாரணமாக இருக்கிற இந்த டேங்க்ஸ்லாம் வந்து 400 ரூபாய் 500 ரூபா. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் வரும் கண்ணாடி டேங்க்கு. இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற திக்னஸை விட இது ரொம்ப திக்னஸாக இருக்குது. அதேமாதிரி இதில் வளர்க்கக்கூடிய அந்த பிளான்டேஷன், ஸோ அதெல்லாம் ஏற்ற ஒரு தொட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்ணாடி கிளாஸஸ்லாம் கூட இருக்குது. இது பார்க்குறதுக்கே ஒரு கப்பு மாதிரி ஒரு குடுவை மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஹாலில் கப்போர்டில் அல்லது நம்ம பெட்ரூம்லலாம் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் எந்த மாதிரியான மீன்களை வளர்க்க முடியுமோ அதாவது இந்த ஃபைட்டர் ஃபிஷ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஃபிஷ்லாம் வந்து தனித்தனியான ஒரு கிளாஸில் தான் வச்சுருக்கணும், ஜோடியாக சேர்த்துலாம் போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்லாம் கூட வளர்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு தொட்டியில் ஒரு கண்ணாடி ஜாரில் நம்ம வளர்க்கணுன்னா அந்த கடைக்காரங்கள்ட்ட எந்த மீன்லாம் இதுக்கு சரியாக வரும், இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய வெரைட்டி இருக்குதுங்க இதில். ஸோ அதில் ஒன்று தான் இந்த மாதிரியான கிளாஸ் இது. ஸோ பார்த்தோன்னா இந்த கண்ணாடி தொட்டிகள்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ், டைப்ஸு, அப்புறம் வெளிநாடுகள்லேருந்து வந்த இது, அப்புறம் நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கலாம் நிறையா. குளத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம இங்கே அந்த வண்ண மீன்கள்லாம் வாங்கும்போது, அக்வாரியம் ஃபிஷ்லாம் வாங்க வரும்போது இங்கே அந்த நிறைய அந்த லவ் பேர்ட் ஸ்கூலில் ஆக்சசரிஸும் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தோம்னாக்கா நம்ம அந்த லவ் பேர்ட்லாம் வளர்க்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கேஜி அந்த கூண்டுக்குள்ளார இது மாதிரி வைக்கிறதுக்கான சின்ன பாட்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா அது வந்து முட்டை வைக்கிறதுக்கு, அது வந்து இந்த அடக்காக்கிறதுக்கு, முட்டை வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் கொஞ்சம் வைக்கலாம் வச்சுட்டு ஸோ வைக்கிறதுக்கு அழகான இந்த சின்ன பாட்லாம் இருக்கும். இதோட ப்ரைஸ் எவ்வளோங்க? இது 50 ரூபா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு இதோட 50 ரூபா, ஒரு சின்ன பாட்டோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. வெரைட்டி தான் இருக்குங்களா இல்லை நிறையா இருக்குது? இது ஒன்று தான், இது ஒன்று. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய வண்ண மீன்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த அதிர்ஷ்ட மீன்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த சீனா பேஸ் பண்ண அந்த வாசு பேஸ் பண்ண நிறையா அதிர்ஷ்ட மீன்கள், ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து மெயினாக வந்து அந்த அரவானா மீன் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அதாவது அந்த மீனை வந்து நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னாக்கா அதற்கு வந்து நிறைய பலன்கள்லாம் இருக்குது. அது வந்து யார் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் திங்கோடு இருக்கிறாங்க அதெல்லாம் அந்த மீனுக்கெலாம் தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த மீன்கள்லேயே நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மீன்கள் வளர்ப்பு அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு உள்ள ஒன்று தான் வந்து இந்த அரவானா ஃபிஷ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தோன்னா இந்த கடையில் நிறைய அந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒன்று சைஸு, அது ஒரு சைஸு, அதுமாரி நிறைய டைப்ஸும் இருக்குது, வெரைட்டியும் இருக்குது. இதில் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 750 தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.